அவருடைய முகத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது என்பதில் தெய்வம் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, எந்தென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே, எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, எந்தென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே, முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர், முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், உங்க சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர். ஆவியானவரே, 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 எல்லாரும் அவரை பார்த்து ஆவியானவரே, 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 எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, என்றென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே, எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, என்றென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லை, முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர், முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர். ஆவியானவரே, எல்லாரும் அவரை பார்த்து ஆவியானவரே, 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 சாய்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா, நான் சாய நினைத்த தோள்களெல்லாம் வீந்தானையா, சாய்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா, நான் சாய நினைத்த தோள்களெல்லாம் வீந்தானையா, உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன், உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை மட்டும், உம்மை மட்டும், ஆவியானவரே, ஆவியானவரே. 18-19 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து, அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி, அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும், தூரமாய் இருக்கிறவர்களுக்கும், சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும், சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளை நான் சிருஷ்டிக்கிறேன்.
அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் போகிற பாதைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம் படுகிற காயங்களுக்கெல்லாம் அவர் தான் மருந்தா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமாதானம் கூறுகிறார். என்ன சொல்கிறார்? சமீபத்தில் வந்து சமாதானம் சமாதானம் என்று அவர் என்ன சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மார்போடு அணைத்து கொண்டு நமக்கு ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றி, நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றி. நான் போகும் பாதைகளை நாள்தோறும் காக்கின்றி, நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றி. சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீ, என்னை மார்போடு அணைத்து கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீ. என் சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீ, என்னை மார்போடு அணைத்து கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீ. ஆவியானவரே, 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 ஆவியானவர், ஆவியானவரே, 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 ஆவியானவர், கலமா சலமா. நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றேன், நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றேன். நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றேன், நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றேன். சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீ, என்னை மார்போடு அணைத்து கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீ. சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீ, என்னை மார்போடு அணைத்து கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீ. ஆவியானவரே, 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 உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, அல்மரஹத் கலரோ நிமலரோ நிகல்மரமா தலரோ. Holy Spirit, Holy Spirit, தேவா கலமா நிமலரா நிசல்கரமா கபமா. தலையின் பெலனாக என்னை மாற்றினி, கையின் வில்லாக என்னை நானேற்றினி. தலையின் பெலனாக என்னை மாற்றினி, கையின் அம்பாக என்னை நானேற்றினி.
உம் கையில் இருந்து என்னை யாரும் பறிக்கவும் முடியாது. என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. உம் கையில் இருந்து என்னை யாரும் பறிக்கவும் முடியாது. என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆவியானவரே, 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 Holy Spirit. ஆவியான கலமா சந்தலமா மரகலரா. எப்ராஹிம் என் தலையின் பலனானவன், அவனின் கையில் வில்லாக இருக்கிறார், அவனை நான் ஏற்றுவேன். மந்தளரோ உம் தலையின் பலனாக என்னை மாற்றினி, உம் கையின் அம்பில்லாக என்னை நான் ஏற்றினி. உம் தலையின் பலனாக என்னை மாற்றினி, உம் கையின் அம்பாக நான் ஏற்றினி. உம் கையில் இருந்து என்னை யாரும் பறிக்கவும் முடியாது. என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. உம் கையில் இருந்து என்னை யாரும் பறிக்கவும் முடியாது. என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆவியானவரே, 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 Holy Spirit of God. ஆவியானவரே, ஆவியானவரே, சார்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா. நான் சாய நினைத்த தோள்கள் எல்லாம் வீந்தானையா. சாய்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா. நான் சாய நினைத்த தோள்கள் எல்லாம் வீந்தானையா. உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். சொல்லுவோம். உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, கல்மரமா சலரா. ஆவியானவரே, ஆவியானவரே, Holy Spirit. ஆவியானவரே, 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 உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள பிரசனத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நித்திய வாசியாக பரிசுத்த தேவனை, மகத்துவமும் உன்னதமும் நிறைந்த ராஜாவே, நொறுங்குண்ட என் இதயத்தை தேடி வருகிறவரே, நறுங்குண்ட ஆவிகளத்தில் வாசம் பண்ணுகிறவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணியாதவர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இங்கு நொறுங்குண்டு நறுங்குண்ட வந்திருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய
ஆவியை நீர் புறக்கணியாதவராயிருந்து நீர் இவர்களுக்குள் வாசம் செய்து நீர் இவர்களை நடத்தி நீர் இவர்களை உயர்த்தும்படியாய் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரும் மகத்துவமான எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிற மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய வாசியா பரிசுத்த தேவனே, மகத்துவமும் உன்னதமும் நிறைந்த என் ராஜாவே, நித்திய வாசியான பரிசுத்த தேவனே, மகத்துவமும் உன்னதமும் நிறைந்த என் ராஜாவே, நொறுங்குண்ட இதயத்தை நீர் தேடி வருகின்றீர், நறுங்குண்ட என் ஆவியில் நீர் வாசம் செய்கின்றீர், நொறுங்குண்ட இதயத்தை நீர் தேடி வருகின்றீர், நறுங்குண்ட என் ஆவியில் நீர் வாசம் செய்கின்றீர். ஆவியானவரே, 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 மலர கல்மரலோ, Holy Spirit, ஆவியானவரே, 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 உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன், உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன், உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, அக்கலரா நீ மலரோ கல்மரமா, நீ கலரோ கல்மரலோ, நீ சலா கல்மதி ஆந்தலமா, Holy Spirit கலமா, நீ கல் கதலகதலமா கலரோ. ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் எங்களுடைய தேவன், நாங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களோடு இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகமோ அவரை அறியாது, ஆனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகம் சில காலம் என்னை காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, கலமஷபலரா நீ மலரோ கல்மரஹா, நீ துளர கல்மரலோ, நீ கல்கத் மதுயூதலமா. நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றேன், நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றேன், நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றேன், நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றேன். சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீர், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீர். சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீர், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீர். ஆவியானவரே, ஆவியானவரே, கலமா
அத்கரமா ஆவியானவரே ரஷல்மரமா கல்கரமா நீன் மலரோ அல்கரமா ஆவியானவரே ஆவியானவரே Holy Spirit ஆவியானவரே Holy Spirit Holy Spirit ஆவியானவரே Holy Spirit ஆவியானவரே ஆவியானவரே உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன் தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன் உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன் தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறே ஆவியானவரே கல்மரஹா கலரா நீ மலரோ Holy Spirit கல்மல் மரஹா நிசலா கல்மதரோ மலரோ ஷகலதரா மலரகதல மாந்தல Holy Spirit Holy Spirit Holy Spirit Ashafa makaba Nimalama halmarama dalara Are anniya basila Rebalara gabadala dalama maraga Ninala roshyandalama Rekalaba kalmara dodalara Kalmara loshyandalare Nimalara halmarama Rekalamara shadalarama Holy Spirit Rekalarabama Oriandalama halmaraha Rekalaro dehandalame Nesalmaraha kalaralo தலையின் மேலனாக என்னை மாற்றினி உம் கையின் அம்பாக என்னை நான் ஏற்றினி ஆண்டு சொல் நீதான் என் தலையின் பலன் நீதான் என் தலையுடைய பலன் நீதான் என் கையில் இருக்கிற அம்பு வில் உம் தலையின் பலனாக என்னை மாற்றினி உம் கையின் வில்லாக என்னை நான் ஏற்றினி சொல்வா உம் தலையின் பலனாக என்னை மாற்றினி உம் கையின் வில்லாக என்னை நான் ஏற்றினி உம் கையில் இருந்து என்னை யாரும் பறிக்கவும் முடியாது என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்க கையில் கலரமா தலரோ யாரும் அழிக்கவும் முடியாது ஆவியானவரே மலர சந்தலரா கல்மரா மாதலரோ மலரோ சாந்தலரோ மலரக தலந்தலமா நீன் மலரோ சாந்தலரோ கல்மரமா சதலக தலந்தரா நீன் மலரோ ஆவியானவரே ஆவியானவரே
ஆவியானவரே ஆவியானவரே, 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 சாய்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா, சாய நினைத்த தோழெல்லாம் நீர்தானையா, உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், உம் தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன், உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன், ஆவியானவரே, கரம் பிடித்து நடத்துகிறவர், காலமெல்லாம் கூட இருக்கிறவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். Holy Spirit, Rebala Raga Dalandalama, Habagalmarama, Shabagaba Dalandalama, Harokabandi Andalara. Holy Spirit, பரிசுத்தாவியானவரே, 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 எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, என்றென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே, எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, என்றென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே, உம் முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், உம் சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர், உங்க முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், உங்க சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். இப்போ நம்ம பாண்டு எல்லாமே என்னது? வசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் அப்படியே இதை பாடிக்கொண்டே இருந்தோம். ஆண்டவர் செய்திக்காக அப்படியே காத்திருந்தேன். நேற்று முழுவதும் அப்படியே என்னவோ ஒரு குழந்தையை எடுத்து ஒரு தாய் தேற்றுவதை போல பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறத என்னால் அறிய முடிந்தது. காலையில் எழுந்தோடனே அப்படியே சீக்கிரமாக ஆண்டு சமூகத்துக்கு வந்துட்டேன். ஒரு 1 ஹவர் அப்படியே ஆண்டு சமூகத்தை அப்படியே காலையில் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக இருக்கும்போது தெய்வ பிரசன்னை நிறைத்து கொண்டே இருந்தது. என் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில்
தேவ பிரசன்னத்தை விட மேலானது ஒன்றும் இல்லை. 1000 பேர் தேற்றினாலும் தேவ பிரசன்னம் தேற்றுகிற அளவுக்கு யார் ஒருவரும் தேற்ற முடியாது. அல்லேலூயா, ஆமென். 1000 பேர் வந்து ஆறுதல் சொல்லலாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் வந்து சொல்றாரு பாருங்க, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென். தெய்வம் அப்படியே சொன்னார், நான் இருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. காலையில் நான் இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே கண் கலங்கிட்டே இருந்து, காலையில் எழுந்தும் போது வந்து அப்படியே கண் கலங்கிட்டே நான் இருக்கேன். அவர் சொன்னார், டோன்ட் சொல்லி, நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றே, நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றே. சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீ, என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீ. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்காங்கப்பா, நிறைய பாட்டு வந்துன்னு இருக்குது, ஆனால் வெளியே தான் ஒன்றும் வரல. ஆமென். ஆண்டவர் புதிய புதிய பாடல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தினமும் சமூகம் புதியதை செய்கிறது. இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். மினிமம் ஒரு பாடலை வீடியோவோட வெளியே கொண்டு வரணும்னாக்க 75,000 1 லட்ச ரூபா ஆகுது. 75,000 700 பாட்டுக்கு மேலே இருக்குது. 700 பெருக்கள் 1 லட்சம் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற பாட்டு மட்டும் வெளியே வரணும் ஒரு 7 கோடி ரூபாய் தான் வேணும். எவ்வளோ கம்மியாக தெய்வம் தர வல்லவர். அல்லேலூயா. ஒரு கீழ்காற்றை அனுப்பினார், என் பாளையம் நிரம்பும். அல்லேலூயா. அவர் ஒரு கீழ்காற்று அனுப்பினா போதும். அல்லேலூயா. நான் நினைத்த காரியம் எல்லாம் முடியும். அவர் கீழ்காற்றை சீக்கிரம் அனுப்பிடுவார், என் காரியத்தை வெற்றியாய் முடித்திடுவார். சரி, பாடிட்டே இருந்தா நம்ம பாடிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை சுதந்திரவாளி ஆனான். பாருங்க, நம்ம தொடர்ந்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொன்னாரோ அதை தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். 3ஆவதாக விசுவாசம். முதலாவது என்னது? அது எப்பயோ சொன்னீங்க. இப்போ நான் வந்து உயிர்த்தெழுந்த பண்டிகை எப்போ போயிடுச்சு சொல்லுங்க. என்ன மாசமே தெரியலையா? ஏப்ரல் மாதம் சொன்னதை நீங்கள் இப்போ கேட்டால் என்ன அர்த்தம்?
ஏப்ரல் போயிடுச்சு, மே போயிடுச்சு, ஜூன் போச்சு, ஜூலையும் போக போகுது. அல்லேலூயா. இப்போ 4 மாதமாக அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த கிறிஸ்து என்ன சொன்னாரோ அது 3வது வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது என்ன சொன்னாரு? முதலாவது சொன்னது தேவ புத்திரர்கள். அதனால் எனக்கு இது நான் என்னுடைய பிதாவிடத்திற்கும் உங்களுடைய பிதாவிடத்திற்கும் போகிறேன் என்று சொன்னார். அப்போ முதலாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மரியாளை பார்த்து சொன்னுகிறது, என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்கள், நான் என்னுடைய பிதாவிடத்திற்கும் உங்களுடைய பிதாவிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் உன்னுடைய தேவனிடத்திற்கும் போகிறேன் என்று சொன்னார். இதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொன்ன இந்த முதல் வார்த்தை முதல்ல என்ன சொல்றானாக்க, இதுக்கு முன்னாடி நீ பிள்ளை இல்லைனாலையும் இப்போ நீ யாரு? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாக நீ பிள்ளை. அப்போ 2வது வார்த்தையை நாம் தியானித்தோம். இயேசு அவர்கள் சீஷர்களுக்கு முன்பாக போய் நின்று என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம். அப்போது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எங்கெல்லாம் சீஷர்களை சந்திக்கிறாரோ அப்போல்லாம் என்னதான் சொன்னார்? ஷாலோம், சமாதானம் தான் சொன்னார். அப்போ நீங்கள்லாம் ஒவ்வொருத்தர் சந்திக்கும் போது என்னதான் சொல்லணும்? சொல்கிறீங்களா? இனிமேல் சொல்லணும். கை பிடிச்சு கொடுக்கும் போது பிரைஸ் லார்ட், ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் சொல்லணும். ஆமென். சரி. அப்போ 3வதாக தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை குறித்து சொன்னார். நீ விசுவாசம் உள்ளவனா இரு, அவிசுவாசம் உள்ளவனா இராது என்று. அந்த விசுவாசத்தை குறித்து தான் இப்போ நாம் தியானிக்கிறோம். அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை மையமாக வச்சு தியானிக்கிறோம். இது எந்த வருஷம் முடிய போகுதுன்னு தெரியல, தொடங்கி இருக்கிறோம். சீக்கிரம் முடிக்கணும்னு இங்கே தான் ஜெபம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இப்போ தான் நோவாவுக்கு வந்திருக்கிறோம். நோவாவுக்கு பிறகு யார் இருக்கிறது? ஆபிரகாம் இருக்காரு. ஆபிரகாம் எத்தனை வாரம் போறாரு தெரியல. இதை நோவாவே தொலைஞ்சது இப்போ 5-6 வாரமாக போயிட்டுருக்காரு இல்லை? அதுக்கு பிறகு ஏனோக்கு ஒரு 4-5 வாரம் போனார். அது மாதிரி நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசத்தினால ஆதாமை குறித்து ஆபேலை குறித்து தியானித்தோம். அப்புறம் ஆபேலுக்கு அடுத்தது யாரை குறித்து மறந்துட்டோம்? ஏனோக்கை குறித்து தியானித்தோம். ஏனோக்கு அடுத்தது நோவாவை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கர்த்தர் நம்மை மகிமையாக நடத்தி கொண்டு வருகிறார். விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சரி. அப்போ பாருங்க, இந்த நோவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் விசுவாசத்தினால தான் இதெல்லாம் செய்தான். விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவரை குறித்து நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி இப்போ நோவா தேவ எச்சரிப்பை பெற்று அதன்படி செயல்படுகிறவனா ஆரம்பித்தான். தேவ எச்சரிப்பை பெற்று அதன்படி செயல்படுகிறவனாக மாறினான். பாருங்க, எப்பொழுது தேவ எச்சரிப்பை பெற்று தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றானோ அவன் வாயிலிருந்து புறப்பட்டுகிறதும் எந்த வார்த்தையாக தான் இருந்தது? தேவ திட்டத்தின் வார்த்தையாக தான் இருந்தது. இப்போ அந்த 120 வருஷம் அவன் வாயிலிருந்து எதான் புறப்பட்டு இருக்கிறோம்? தேவ திட்டம் தான் புறப்பட்டுருக்கோம். எப்பா இந்த மரத்தை எடுப்பா, அப்பா இந்த மரத்தை இவ்வளோ சைஸில் அறுப்பா. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பா, ஆண்டவரே இப்போ என்னது இந்த 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 அறைகளை உண்டு பண்ணு. அறைகள் எவ்வளோ பெருசு வேணும் ஆண்டவரே? யானைக்கு எவ்வளோ அறை வேணும்? பூனைக்கு எவ்வளோ அறை வேணும்? ஆமா தானே? அப்போ இதை செய்வதற்கு கட்டளையிட்டான். 120 வருஷமும் அவன் என்ன சொன்னானாக்க சுவிசேஷத்தை சொன்னான் என்று. 120 வருஷம் என்ன சொன்னான்? பேழை கட்டி முடிக்கிற வரைக்கும் மழை வருது மனம் திரும்பு, மழை வருது மனம் திரும்பு. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு ஒரு நாவின் அதிகாரத்தை தருகிறார். ஒன்றுமில்லாத காலத்தில் ஒரு 450 கோடி நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஒருத்தன் செயலாக்குறானாக்க அவன் நாவின் அதிகாரத்தினால் அதை செய்து முடிச்சான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் எப்படி ஜெயிக்க முடியும் என்றால், பணம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, நாக்கு சுத்தமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். நாக்கு சுத்தமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். நம்ம நிறைய பேர் வாயில பாயாசம் கசம், அதை பற்றி நான் சொல்ல. அல்லேலூயா. நாக்கு சுத்தமாக இருந்தால்
ஜெயிச்சிடலாம். எதுக்கு அவ்வளோ அடிச்ச? பாவம் இல்லையா? நாக்கு சுத்தமாக இருந்தா ஜெயிச்சிடலாம். அதான் வேத வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சரி, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும், நல்ல சத்தமா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறானா, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும். வீணான வார்த்தைனா என்ன? சும்மா உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. வீணான வார்த்தை. சரி, முதல்ல சகோதர சைடில் கேட்போம். வீணான வார்த்தைனா என்ன? தேவையில்லாதுன்னு தெரியுது. அது என்ன? கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் புறம் கூறுதல், அப்புறம் புரணி பேசுறது, அப்புறம். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும். எப்படி எப்படி போட்டிருக்குது? யாவையும், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்தும். யாவைனா என்ன? எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் அவன் என்ன பண்ணுவானா? கணக்கு ஒப்புவிக்க வேணும். அல்ல, அப்போ மற்றவங்க நமக்கு ஏதோ விரோதமா இல்லை, ரொம்ப தேவையில்லை, நம்ம தான் நமக்கு எதிரியே. என்ன சொல்லனாக்க, இப்போ இந்த நாவு மிகவும் முக்கியமானது. பாருங்க, மரணமும் வாசிப்போம். அடுத்த வசனங்களை நான் சொல்லுகிறேன், வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, மரணமும் ஜீவனும் கத்தியில் இருக்கும், துப்பாக்கியில் இருக்கும். அப்படியே இருக்கு. மரணமும் ஜீவன் எதில் இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம ஜீவனின் கனியில் பிரியப்பட்டாக்க நம்ம வாய் ஜீவனுக்கு ஏதுவான, நம்ம நாவு என்ன இருக்கும்? ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும். நம்ம வாய் மரணத்திற்கு, அதாவது மரணத்திற்கு பிரியப்பட்டாக்க நம்ம வாய் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும். அப்போ ஒரு மனிதன் வாழ்வடையதும் ஒரு மனிதன் வீழ்ச்சி அடையதும் எதில் தான் இருக்குது? நாவல் தான் இருக்குது. ஒரு மனிதன் நல்லவன் ஆவதும் கெட்டவன் என்று பேர் எடுப்பது எதில் தான் இருக்குது? நாவல் தான் இருக்கிற. ஒரு பழமொழி கெட்ட, நீ யாரால கெட்ட? உன் నోరాల కెట్ట. తెలుగులో నోరని చెప్తారు లేదా? ఎవరు తెలుగు వాళ్ళకి ఉండారో? ఎవరు లేదా? ఓ అక్కడ ఉండారు. ఏం చెప్తారు? నోరు. తెలుగులో చెప్పండి, చూసాము. నీ ఎన్నాళ్ళ కెట్ట? ఓ నోరు మంచిదంటే ఊరు మంచిది. నువ్వు నోరు నుంచే నీవు చెడతావు. నీ யாரால கெட்ட? வாயால கெட்ட. அநேக நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்திற்கு தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார், தடுப்புவதற்கு நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் வாயினால. நம்ம எப்பயுமே நெகட்டிவான காரியங்களை தான் பேசுகிறோம், நெகட்டிவான காரியங்கள் தான் சிந்திக்கிறோம், நெகட்டிவான காரியங்கள் தான் பரப்புகிறோம், நெகட்டிவான காரியங்களை தான். அப்ப என்ன பிரச்சனைனாக்க, ஜீவனும்
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற உங்க வார்த்தையினால ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியும், நீங்கள் வாழவும் முடியும். உங்கள் வார்த்தையினால ஒருவனை சாகவடிக்கவும் முடியும், நீங்கள் சாகவும் முடியும். இதை விரும்புகிறவர்கள், இதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீ எதை விரும்புகிறாயோ அந்த கனியை நீ சாப்பிடுவா. இந்த 2 கனிக்கும் ஒன்னே ஒண்ணுதான், நாவு தான். இந்த 2 கனிக்கும் மரணமோ ஒன்று மரணம் இருக்கும், இல்லை ஜீவன் இருக்கும். கேட்டு தானே? ஆனா பாருங்க, இந்த நாக்குக்கு மட்டும் 2 கனி இருக்குது. ஏங்க, நல்ல மரம் கெட்ட கனியை. ரோசி நீங்க வந்துடுற, உன்னை வம்பு இருக்கிறதானே அவ, நீங்க வந்துடுறியா பக்கத்துல. நல்ல மரம் கெட்ட கனியை, கெட்ட மரம் நல்ல கனியை கொடாது. ஆனா இங்க பாருங்களேன், இந்த நாக்கு இப்படி திரும்பினா கெட்டது, இப்படி திரும்பினா நல்லது. ஒரே நாக்கு தான், ஒரே நாக்கு. இதுல ஜீவனும் இருக்குது, இதுல என்ன இருக்கு? மரணமும் இருக்குது. கொஞ்சம் அப்படி பேசினா மரணம், கொஞ்சம் இப்படி பேசினா. அப்ப நம்ம நாக்கு எதை விரும்புகிறதோ அதுதான் நமக்கு வாழ்வா இருக்குது. நம்ம வாழ்க்கை உயர்வதற்கும், நம்ம வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போவதற்கும், நாம சாபத்தில் இருப்பதற்கும், நம்ம சந்ததிகள் சாபத்தில் இருப்பதற்கும் நம்ம நாவு தான் ரொம்ப முக்கியம். யாரை காத்துக்கிறீங்களோ இல்ல, உங்க நோரை காத்துக்காங்க. எதை காத்துக்கிறோமோ இல்ல, வாய காற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுது வேதம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். நம்முடைய வார்த்தைகளுக்கு உயிரூட்டும் ஆற்றலும் உண்டு, அதே நம் வார்த்தைகளுக்கு அழிக்கும் ஆற்றலும் உண்டு. நம்ம பேசுகிற வார்த்தை நம்மை உயிரூட்டவும் முடியும், நம்மை அழிக்கவும் முடியும். நம்ம பேசுகிற வார்த்தை ஒருவரை உருவாக்கவும் முடியும், ஒருவரை அழிக்கவும் முடியும். அதான் மிகப்பெரிய உலகத்தை ஆற்றல் மிக்கது எதுனாக்க நாவு தான். உலகத்திலே ஆற்றல் மிக்கது எதுதான்? நாவு. இந்த நாவினால் வாழ வைக்கவும் முடியும், அடுத்தவங்க வாழ்வை அழிக்கவும் முடியும். அல்லேலூயா. மற்ற யாக்கோப்பு 1 அதிகாரம், யாக்கோப்பு 1 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 26 வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருல்ல. ஒருவன் தன் நாக்கை என்ன பண்ணது? அடக்காமல். அப்ப நாக்கை அடக்கிறது என்ன? தேவையான இடத்துல தேவையானதை பேசாம, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசுகிறத நாவை அடக்காம இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாவை என்ன பண்ணுமா? அடக்காமல். நாவை அடக்காமல். ஒருவன் தன் நாவை அடக்காமல். வாசிமா. இப்ப நாவை அடக்காதவன் எதை வஞ்சிக்கிறான்? இருதயத்தை வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறதா என்ன? தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான். ஒருவன் தன் நாவை அடக்கலாம், அவன் என்ன பண்றான்? தன்னைத்தானே. அப்போ நாவை அடக்கிறது என்ன என்ன அர்த்தம்? எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. அப்போ நாவை, உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணானது. என்ன நினைக்கூடாது? ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து அவன் தன்னை எப்படி காட்டிக்கிறானா? தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி பண்ணதா?
வீணானது. இப்ப நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். எதுவுமே ஒரு மண்டலம் எவ்வளோ நாள்? 40 நாள் இல்லையா? 48 48 நாள். வெரி குட். அங்கே கேட்கும்போது கம்மியாக சொன்னாங்க. பேண்டபிள் ஒருத்தர் 40 45 48 தான் வரும். 48 நாள் ஒரு மண்டலம். எதுக்கு ஒரு மண்டலம் சொல்றாங்க? அதை ஒரு விஷயத்தை 48 நாள் ஒரு மனிதன் பழக்கினால் அது ஆயுசு முழுக்க பழகிறோம். இன்னிலிருந்து ஒரு 48 நாள் நாக்குக்கும் வாய்க்கு கொஞ்சம் பூட்டு போடணும். நாக்குக்கு வாய்க்கு கொஞ்சம் பூட்டு போட்டாக்க ஆமா ஆயுசு முழுக்கும். என்ன தெரியுமா? ஆவியானவரே நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்லைனா நான் உங்களுக்கு சொல்ல என் வாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு இருக்கிறேன். நீங்களாம் நல்லவர்கள், நீங்கள் எல்லாம் வல்லவர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால், அப்போ வெளியரங்கமான சடங்காச்சாரங்களோ ஜபங்களோ ஒரு தேவ பக்தியோ தன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுப்பாட்டுகளோ தன்னை உண்மையுள்ளவன் என்று வெளியே காட்டிக்கொள்ளலாம். ஆனா என் நாவு எப்படி இருக்கிறது என்பதை நம் இருதயம் தான் காட்டி கொடுக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவினால வாய் பேசும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிப்போம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? ஹல்லேலூயா. அப்ப நீங்க பொல்லாதவர்களா இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? வாசிப்போம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து. ஹல்லேலூயா. இப்போ நீங்க மற்றவங்க முன்னாடி எதை வைக்கிறீங்க? உங்க இருதயம் ஒரு பொக்கிஷம். இந்த இருதயத்தில் இருக்கிற பொக்கிஷத்தில் இருந்து மற்றவர்கள் முன்பாக நீங்கள் எதை வைக்கிறீர்கள்? ஆண்டவரை வைக்கிறோமா? ஆண்டவருடைய மகிமையை வைக்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய மகத்துவத்தை வைக்கிறோமா? இல்லை வேற எதனா வைக்கிறோமா? அந்த படம் பார்த்தேன்ல, அந்த படம் அப்படியே அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு வைக்கிறோமா? அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டு நல்லா இருந்தது வைக்கிறோமா? இல்லை வேற காரியங்களை எடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம வைக்கிறோமா? ஏன்னாக்க இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுவோம். இருதயம் முழுவதும் இதுதான் இருக்குது. புரியல, கொஞ்சம் சத்தமா. நல்ல மனுஷன் இருதயத்திலே நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நம்ம இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து மற்றவங்களுக்கு தருமா? நம்ம இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து மற்றவங்களுக்கு தருமா? நல்லது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நல்லதை கொடுத்தா நல்ல இருதயம், நல்ல மனசு. பொல்லாதவைகளை கொடுத்தா அது பொல்லாத இருதயம், பொல்லாத மனசு. இப்ப இருதயத்துல நல்லது இருந்தா நல்லது வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இருதயத்துல நல்ல பொக்கிஷம் என்னது? நன்மைகள், நல்ல எண்ணங்கள். அப்புறம் நீங்க சொல்லுங்க. நல்ல குணங்கள், மற்றவர்களை காயங்களை ஆறுதுகள் நல்ல
வார்த்தைகள், அப்புறம் நல்ல வசனங்கள், தேவனுடைய வசனங்கள். அப்போ இருதயத்தில் நம்ம எதை நிறைத்து வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்ம வெளியே, அதான் வேதம் சொல்லுகிற இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். அப்போ நாம் நன்மையானதை பேசுகிறோமா அல்லது தீமையானதை பேசுகிறோமா? இந்த மெசேஜ் நான் இன்னைக்கு எடுக்கல, நான் எடுத்து 2 மாசம் ஆகுது. எடுத்து வச்சுதான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் பழைய ஃபைல் 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கான மெசேஜை எங்கே வச்சுருக்கிறேன். நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி டொமேட்டோ வாங்கி சமைக்கிற ஆள் கிடையாது. இல்லை, அப்படியே ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு அப்படி இல்லை, உங்களுக்காக பல நாட்களாக தயாரித்து தருது. அல்லேலூயா. அதுக்காக பழசுன்னு சொல்லக்கூடாது. ஆமென். சரி, அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் என்ன அறிக்கை இடுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறும். நம்ம வாழ்க்கையாக மாறும். நான் என்ன சொல்கிறேன்னாக்க, உங்கள் வாழ்க்கையில் தவறான அறிக்கை இடாதீங்க. என்னால் முடியாது, எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசி, இதெல்லாம் எங்கே இருக்குது? உங்கள் இருதயத்தில். மற்றவனையும் அப்படி நினைக்காதீங்க. அவன் குப்பை, அவன் தூசி, அவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், அவனால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களோ அப்படி மற்றவங்களையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் யோசனை பண்ணி அடிக்கடி யார் மேலாம் எனக்கு கோபம் வந்துச்சுனாக்க, திடீர்னு ஆண்டவர் சொன்னார், ஏய் நான் பார்க்குற பிரகாரம் நீ பாருன்னு. நான் பார்க்குற பிரகாரம் உன் பார்வை சரியில்லை, உன் கண்ணடையை கழட்டி வச்சுட்டு என் கண்ணடையை கொஞ்சம் போட்டுக்கோ. என் பார்வை பிரகாரம் நீ பார்த்தனாக்க உலகத்தில் ஒருத்தனும் கெட்டவன் கிடையாது. உன் பார்வையில் பார்த்தனாக்க உலகத்தில் ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. கெடுத்தன என் பார்வையில் பார்த்தனாக்க உலகத்தில் எவனோ கெட்டவன் கிடையாது. ஆனால் உன் பார்வையில் பார்த்தனாக்க உலகத்தில் எவனோ. அப்பதான் ஒரு பாட்டு எழுதினேன். பரிசுத்த கண்கள் தாரும், பரலோக பார்வை தாரும், பரிந்து பேசும் இதயம் தாரும், பரிதவிக்கும் உள்ளம் தாரும். எப்பனாக்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து, உண்மையுள்ள ஊழியனாய் உமக்கு முன் வாழ்ந்திடவே உன்னதரே மனம் இறங்கி எனக்குள்ளே வர வேண்டும். உம்மாவி மனம் இறங்கி எனக்கென்றும் தர வேண்டும். பரிசுத்த கண்கள் தாரும், பரலோக பார்வை தாரும், பரிசுத்த கண்கள் தாரும், பரலோக பார்வை தாரும், பரிந்து பேசும் இதயம் தாரும், பரிதவிக்கும் உள்ளம் தாரும், பரிந்து பேசும் இதயம் தாரும், பரிதவிக்கும் உள்ளம் தாரும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தின் நினைவுகள் எதுவோ, நிறைவுகள் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கை. இருதயத்தின் நிறைவுகள்னால் வாய் பேசும். நல்ல மனிதன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து சொல்லுகிறான். கெட்ட மனிதன் இருதயமாக பொல்லாத இருந்து பொல்லாதவைகளை எடுத்து தருகிறான். நீ எடுத்து உன் நாவினால் எதை அறிக்கை இடுகிறையோ அதுதான் உன் வாழ்க்கையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதான் பிள்ளைங்களுக்கு சொல்றது, படிப்பே எல்லாம் நல்லா படிக்கிறேன், நான் படிக்கிறேன்னு சொல்லுங்க. நல்லா படிப்பீங்க. மூளையில் ஏறலன்னு சொல்லாதீங்க, ஏறுன்னு சொல்லுங்க, தானே ஏறும். உன்னால முடியல சொல்லாத, முடியும் சொல்லுங்க, உன்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பு 3:5.
அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பாருங்க, இந்த நாவு இருக்குல்ல, நாவு இருக்கிறதுலே சின்ன அவயம்தான். ஆனா இருந்தும் அது என்ன பேசுதான்? பெருமையானவைகளை பேசுகிறது. பெருமையானதை பேசுகிறது மாத்திரமல்ல, அது சொல்லுகிறது ஒரு பாருங்கள், ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. எவ்வளவு பெரிய காட்டையும். இப்ப காட்டுல கெட்ட மரம் மட்டும்தான் இருக்குமா? சந்தன மரம் இருக்கும் இல்லையா? செம்மரம் இருக்கும், விளையுந்த மரங்கள் இருக்கும், நல்ல கனி உள்ள மரங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். நல்ல மான் இருக்கும், முயல் இருக்கும், சிங்கம் இருக்கும், ராஜா போல இருக்கிற சிங்கம் இருக்கும், வேகமா போகிற சிறுத்தை இருக்கும், எல்லாமே இருக்கும், பலமிக்க யானையும் இருக்கும். ஆனா ஒரு சின்ன நெருப்பு என்ன ஆயிரு? மொத்தமா அழிச்சிருது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் மொத்தத்தையும் மற்றவங்க வாழ்க்கையின் மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு உங்க சின்ன நாக்கு போதும். நான் சொல்றேன், நீங்களும் காப்பாற்ற பண்ணணும், மற்றவங்களும் காப்பாற்ற பண்ணணும்னா இந்த நெருப்பை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், பற்ற வச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், அதுல பெரிய சந்தன மரம்லாம் இருந்திருக்கும்ல, பெரிய சந்தன மரம்லாம் இருந்திருக்கும், பெரிய காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த தோட்டத்தை குறித்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்திருக்கும் இல்லையா? விதை விதைச்சிருப்பாங்க, சந்தன விதை விதைச்சிருப்பாங்க, இன்னும் பெரிய தேவதாரு மரங்கள், இப்படிப்பட்ட மரங்களுடைய விதைகள் எல்லாம் விரிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன நெருப்பு என்ன ஆயிடுச்சு எல்லாத்தையும்? உங்க வாழ்க்கையில் உங்க நாவு தேவ திட்டத்தை அழித்து விடக்கூடாது. இதெல்லாம் நான் தியானிக்க பேசும்போது கூட ரொம்ப பார்த்து பேசணும்ப்பா. நம்ம யாரையும் நம்ம வார்த்தையினால காயப்படுத்திட கூடாது, யாரும் நம்ம வாய்த்தால கஷ்டப்படுத்தவும் கூடாது என்பதை ரொம்ப கடந்த ஒரு 2 மாதங்களாக யோசிக்கிறேன். ஏன்னா அது 2 மாதமாக தியானிச்சு வரேன். நம்ம வார்த்தையினால யாரும் காயப்படுத்திட கூடாது. அல்லேலூயா. மத்தேயு வாசிப்போம். சரி, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் நாவையும் தன் வாயையும், பாருங்க, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இடுக்கன்னா என்ன? இடுக்கண் துன்பம். இடுக்கன்னா என்ன? துன்பம், வேதனை, ஆபத்து, இன்னும் எது வேணாலையும் சொல்லலாம். அப்போ ஒரு மனிதன் தன் வாயை காத்துக்கொள்ள வேண்டும், தன் நாவை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ள வேண்டும். தன் நாவையும் தன் வாயையும் அவன் காத்துக்கொள்ளும் போது, தன் எதை மட்டும் காத்துக்கிறானாக்க, வாயையே நாவை மட்டும் காக்கல, அவன் ஆத்துமாவையே காத்துக்கொள்ளுகிறான். இருக்கிறதுலே விலையேற பெற்றது எதுதான்? ஆத்துமா தான். ஏன்னா ஆவி தந்த தேவனிடத்தில் போய் விடுகிறது. இந்த ஆத்துமாவுக்கு தான் நியாய தீர்ப்பு. இந்த ஆத்துமாவுக்கு தான் நியாய தீர்ப்பு. இந்த ஆத்துமாவுக்கு தான் நரகமும் பரலோகமும். இந்த சரீரத்துக்கு இல்லை. இந்த சரீரம் மண்ணோடு போய் விடுகிறது. நம்ம கெவியா இருக்குது, அது மகிமையின் சரீரம். இந்த மகிமையின் சரீரம் ஆத்மாவோடு இணைந்து தான் பரலோகத்துக்கு எங்க போகிறது? இப்போ பரலோகத்துக்கு போகணுமா வேணாவா என்பது டிசைட் பண்ணது இதுதான். Now why? ஒருவனுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகுமா? இடுக்கனுக்கு
விலகி காத்துக்கொள்ளணுமா? ஆபத்துக்கு நிறைய நேரங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் நமக்கு இடுக்கண்ணாக மாறுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறதா? பார்த்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புத்தகம் 24வது சங்கீதம். 24வது சங்கீதம் அப்படியே வாசிங்க. ஜெபம் பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சு. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே இவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவா. அப்ப கபடாய் ஆணையிடாமல், ஆணையிடலாம் எப்படி? தேவையில்லாத சத்தியம் பண்ணாமல். அப்ப ஒருவன் தேவனுடைய பர்வதத்திற்கு போகிற அனுபவம் வேண்டும் என்றால் யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான்? அங்க வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அப்போ ஒருவன் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முதல் கேரக்டர் என்ன இருக்குனாக்க, வாசிப்போம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்த. அங்க சொல்லுகிறது, உன் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதான் உன் வாயே பேசும். உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாசில்லாததா இருக்கணும். மாசில்லனா என்ன? உண்மையும் உத்தமமும். மாசுனாக்க கரை இல்லாததா. மாசுனா என்ன? அழுக்கு இல்லாததா. உன் இருதயத்தை எப்படி? அப்போ இருதயத்தில் இப்படி சொல்லலாம், இருதயத்தில் அழுக்கு இல்லாதவனும். ஆர்சி பைபிள் பாருமா, இருக்கா? எடுங்க. வாசிங்க. இருக்கா? கடைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூடாதவர். வஞ்சக நெஞ்சம். எவ்வளவு அழகா சொல்லுது இல்ல? வஞ்சக நெஞ்சனா எப்படி? ஓ, அதான் வஞ்சக நெஞ்சமோ? அப்படி இல்லாதவங்க. விளக்கம் தெளிவா சொல்லிட்டாரு. அதான் இப்ப இவங்க தான் கர்த்தருடைய பர்வதத்திற்கும். வேற எங்க? அது முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாசிக்கும். அதுவே 3 ஸ்டார்டிங்ல இதுல ஆண்டவருடைய மலையில் யார்? இப்ப ஆண்டவருடைய மலைனாக்க தேவன் கிட்ட போறதுக்கு தகுதியுள்ளவன் யார்? அவருடைய சமூகத்தில், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? இப்ப கேள்வி கேட்கிறாரு. யாருனாக்க இப்படிப்பட்ட இருதயம் இல்லாதவன் தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமே. நம்ம டெய்லியும் அப்படியே ஆண்டவர் என் கூட பேசினார் நைட்டு அப்படின்றோம். அது ரொம்ப வெயிட்டாக பேசினாருன்றோம். நைட்டு பேசினாரு, ரொம்ப வெயிட்டாக பேசினாருன்னு. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக பேசினாரு. ஹல்லேலூயா. ஆனால் இத்தனை காரியங்களும் நமக்குள்ள இருந்தாக்க தெய்வம் பேசினாரா, வேற யார் பேசுனது?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன்னாக்க வேதம் தெளிவா சொல்லுது, என் இருதயம் என் இருதயம் என் இருதயம் அந்த இந்த பொக்கிஷத்தில் இருந்து தான் நல்ல காரியங்கள் என்னிலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, நாவை காப்பவன் ஆத்துமாவை காக்கிறான். 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது, நாவை காக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான். 2வது 6 காரியங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே இந்த நாவு தான் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். நம் இருதயத்தின் எது நிறைந்திருக்கிறதோ அதான் நம்ம வாய் பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் கொளுத்தி விடும். உண்மையுள்ள பக்திக்கு அடையாளம் நாவுதான். நாவில் தான் மரணமும் ஜீவனும் தருகிற வல்லமை இருக்கிறது. நம்ம நாவு நம்மளையும் வாழ வைக்கணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும். நம்ம நாவு நம்மளையும் அழித்திடக்கூடாது, மற்றவர்களையும் அழித்து விடக்கூடாது. ஆண்டவரே, எங்க நாவை உங்க பலிபீடத்தில் வைக்கிறோம்ப்பா. எங்க நாவுனால நாங்க பாவம் செய்யாதபடிக்கு, எங்க நாவினால நாங்க குற்றம் பண்ணாதபடிக்கு, எங்க நாவினால யாரையும் கரைப்படுத்தவும் கூடாது, யாரையும் சிறைப்படுத்தவும் கூடாது. எங்க நாவு உம்முடைய நாவாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்க நாவை உம்முடைய நாக்கா மாறுங்கப்பா. எங்க நாவு மற்றவருடைய வாழ்க்கையை கட்டட்டும். எங்க நாவு மற்றவர்களை குணமாக்கட்டும். எங்க நாவு மற்றவர்களை உயிர்ப்பிக்கட்டும். எங்க நாவு எங்கள் வாழ்க்கையை கட்டட்டும். எங்கள் நாவு ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை கட்டட்டும். எங்க நாவு எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டட்டும். எங்க நாவு தேசத்தை கட்டட்டும். எங்க நாவு தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கட்டட்டும். எங்க நாவு நன்மையானவைகளை கட்டட்டும்பா. இனி எங்க நாவில் இருந்து ஆண்டவர் உம்முடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவான எந்த வார்த்தைகளும் புறப்படக்கூடாது. மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தெரிந்து பேசினாலும் தெரியாமல் பேசினாலும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் தெரியாமல் பேசியிருக்கலாம், தெரிந்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் இன்று முதல் என் நாவ் உம்முடைய நாவாய் மாறட்டும். என்னுடைய நாவ் உம்முடைய நாவாய் மாறட்டும். என் உதடுகள் உம்முடைய உதடுகளாய் மாறட்டும். அநேகரின் காயங்களை ஆற்றட்டும். அநேகரின் கண்ணீரை துடைக்கட்டும். அவனுடைய வேதனைகளை மாற்றட்டும். ஆண்டவரே, எங்க கண்ணீர்கள் எங்கள் வேதனைகள் எல்லாம் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, நன்மையானதை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள எங்க வாய் நன்மையினால திருப்தியாக்குங்கப்பா. எங்க வாயை நன்மையினால திருப்தியாக்குங்க. உன் வாயை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிற தெய்வம். ஆண்டவரே, எங்க வாயை நன்மையினால திருப்தியாக்குங்க. நான் நடக்கும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றேன். நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றேன். நான் போகும் பாதைகளை நாள்தோறும் காக்கின்றேன். நான் படும் காயங்களை குணமாக்கி மகிழ்கின்றேன். சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீர். என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீர். சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீர். என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீர். ஆவியானவரே,
ஆவியானவரே 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 எல்லாரோ ஆவியானவரே 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 நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றே, நான் படும் காயங்களை குணமாக்கி வருகின்றே. நான் போகும் பாதைகளை நாள்தோறும் பார்க்கின்றே, நான் படும் காயங்களை குணமாக்கி மகிழ்கின்றே. சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீர், என்னை ஆர்வோடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீர். சமீபத்தில் நீர் வந்து சமாதானம் சொல்லுகிறீர், என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றுகிறீர். ஆவியானவரே ஆவியானவரே Holy Spirit of God ஆவியானவரே 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 எப்போதும் என்னோடு வழக்காடவில்லையே, என்றென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே. எப்போது என்னோடு வழக்காடவில்லையே, என்றென்றைக்கும் என் மீது கோபம் கொள்வதில்லையே. முகத்தை பார்க்கும்படி என் ஆவியை தேற்றுகிறீர், சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர். முகத்தை பார்க்கும் முகத்தை நாங்க பார்க்கணும்பா, தேற்றுகிறேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் வாழும்படி என்னை சாயலாய் மாற்றுகிறீர். ஆவியானவரே 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 சதல மாச்சலரோ சார்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா, நான் சாய நினைத்த தோள்களெல்லாம் வீர்தானையா. சாய்ந்து கொள்ள தோழனுக்கு நீர்தானையா, நான் சாய நினைத்த தோள்களெல்லாம் வீர்தானையா. உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் சாயலாகிறேன். உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்து உந்தன் ஆவியானவரே ஆவியானவரே சந்தலமா அல்கரலா ஆவியானவரே 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 லகரமா சந்தலரா ஆவியானவரே
தலையின் பலனாக என்னை மாற்றினே, உம் கையின் வில்லாக என்னை நானேற்றினே. உம் தலையின் பலனாக என்னை மாற்றினே, உம் கையின் வில்லாக என்னை நானேற்றினே. உம் கையில் இருந்தென்னை யாரும் பறிக்க முடியாது, என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. உங்க கையில் இருந்தென்னை யாரும் பறிக்கவும் முடியாது, என்மேல் வைத்த தரிசனத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆவியானவரே, 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 ஹோலி ஹோலி பரிசுத்தமுள்ள ராஜாவே, ஆவியானவரே, திம்மலமா ஷதலரா, ஆவியானவரே, 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 உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேனும், தோளில் சாய்ந்த உந்தன் சாயலாகிறேன். உம்மை மட்டுமே நான் சார்ந்து வாழ்கிறேன், தோளில் சாய்ந்த உந்தன் சாயலாகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, கலரமா, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோடு நடக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் செம்மையான நேர்த்தியான வரையில் உங்களை என்னையும் நடத்துவாராக. God bless you. God bless you.